நீங்க பார்த்துட்டு இருக்கிறது The Golden Moment Award 2024 co-powered by ஹமாம் எங்களின் மிகச்சிறந்த சரும பாதுகாப்பு ஸ்பெஷல் பார்ட்னர் கோல்ட் வின்னர் லட்சக்கணக்கான அம்மாக்களின் நம்பிக்கை Co-presented by Jewel One Golden Diamonds Pothis Summer வாங்க படிக்கலாம் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற ப்ரெசென்டர் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர்க்கா. கமர்ஷியல் உலகின் கிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா விதமான ஃபேமிலி ஆடியன்ஸும் ரசிக்கக்கூடிய ஒருத்தர். இந்த ஏஜ் குரூப் அந்த ஏஜ் குரூப்லாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இவர் படமா வாங்கப்பா எல்லாரும் தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு குரூப் தான். அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நடிகராகவும் பல இடத்துல கலக்கிட்டு இருக்காங்க சார் தொடர்ந்து. ஸோ இப்படி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களை மிகப்பெரிய கைத்தலுடன் மேடை கழைக்கிறோம். வணக்கம், வெல்கம் சார். ரவிக்குமார் சார், நீங்க வந்தீங்கனாலே அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு வைப், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய் அப்படின்றது வந்துடும். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க இங்க எங்களுடைய கோல்டன் மொமெண்ட் அவார்ட்ல இருக்கிறது. டெஃபினெட்லி முதல்ல கோல்டன் மொமெண்ட் அவார்டுன்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கையோட மறக்க முடியாத அந்த கோல்டன் மொமெண்ட் எதுன்னு சொல்லுவீங்க? நிறைய இருக்குது கோல்டன் மூமெண்ட்ஸ் என் வாழ்க்கையில். தசாவதாரம் ரிலீஸுக்கு முன்னாடி ஷோஸ் போட்டோம். அதில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு நைட் ஷோ வந்து நாகேஷ் சார், மனோரமா ஆச்சி, கே பாலச்சந்தர் சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஃபுல்லாக கமல் சார் நானெல்லாம் அவங்கெல்லாம் ரிசீவ் பண்ணி அப்புறம் அவங்க போகிற வரைக்கும் இருந்து அது ஒரு பல மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாகேஷ் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவரை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். 2:30 மணி இருக்கும் வீட்டுக்கு போகும்போது. காலம்புற 6:30 மணிக்கெல்லாம் கீழே இருந்து மேலே ஃபோனு, சார் கேபி சார் வந்திருக்காரு அப்படின்ட்டு. எதுக்கு என்னத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லி கடன்னு சொல்லி கிளம்பி வந்து கீழே வந்து பார்த்தா வைக்கிறாரு ஒரு ஷாலோட. அப்படி ஷாலு போட்டு கட்டி பிடிச்சாரு பாருங்க. பிடிச்சிட்டு, டேய் இந்த படத்தை பற்றி இப்போ இல்லைடா, இன்னும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் கூட பேசுவாங்கடா. அது என்னமோ எனக்கு வந்து ஆஸ்கார் விருது கொடுத்த மாதிரி. நான் பாலச்சந்தர் சார் வாயால் அப்படி ஒரு வாழ்த்துக்கள். அதுவும் என் வீட்டுக்கு வந்து என்னை வாழ்த்துறது வந்து என்னை மறக்க முடியாத மூமெண்ட். சூப்பர் சார். ஸோ நிறைய படங்கள் இப்போ வந்து பார்ட் 2 வருது, கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம் சார். நிறைய பேர் படம் எடுக்கிறோன்னா ஸ்டோரி சொல்லிவிட்டு உங்களோட இந்த படமாக இருக்கும், கே.எஸ். ரவிக்குமார் சாரோட இந்த படமாக இருக்கும்னு சொல்கிற ஆட்கள்லாம் எனக்கு இருக்காங்க. ரவிக்குமார் சார் ஒரு படத்தை இப்போ பார்ட் 2 எடுத்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலான்னு இருக்கேன் ஐடியா அப்படின்னா எந்த படம் சார் சொல்லுவீங்க? உங்களுடைய படத்தில் ஒரு படம் பஞ்சதந்திரம் 2 எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது, மைண்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட கமல் சார் கூட பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து அது எப்போ அதுக்கு உயிர் வருதோ தெரியல, பார்ப்போம். சூப்பர் சார். ஆனால் இதுவே ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும். அண்ட் இப்போ இவரோட கரங்களால் யாருக்கு அந்த விருது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரம் ஏவி பார்த்தலாமா சார்? சீரியல்கள் என்பது வெறும் பொழுதுபோக்கு அம்சம் என்ற எண்ணத்தை துவம்சம் செய்த தொடர். காலங்காலமாக பெண்களை சூழ்ந்த இருளை எரிக்க வந்த அமைதிச் சுடர். மரித்த கணவனின் இரவாத இதயத்தை மறவாதவளின் வாழ்க்கையில் மறுபடியும் பூக்கும் காதல் செடி. கணவனை இழந்த பெண்களின் கனவுகளை இழக்கச் சொல்லும் போலி பெண்ணியவாதிகளின் தலையில் விழுந்த சம்மட்டி அடி இதயம். சமூகத்தின் பேச்சுகளுக்கு பயந்து உணர்வுகளுக்கு முடிச்சு போட தேவையில்லை என்பதையும் துணிச்சலோடு பேசியது இதயம். நீங்க என் கூட இருக்கிறப்ப எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது. வாழ்க்கை ஃபுல்லா நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பெண்களை தெய்வமாக பார்க்கும் இந்த சமூகம்தான் அவர்களை சக மனுஷியாக பார்க்க யோசிக்கிறது. வள்ளுவர் காலத்திலிருந்து இந்த வாட்ஸ்அப் காலம் வரை எல்லோரும் பெண்ணியம் பேசியும் என்ன புண்ணியம். அமைதியாக தொடர்கிறதே அடக்குமுறைகள், அதை புத்திசாலித்தனமாக உடைத்தெறியும் தொடர் இதயம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. பாரதி, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். வா. புருஷனை எழுந்தவ மங்களகரமான விஷயம் நடக்கிற இடத்துல முன்னாடி நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? மணப்பெண்ணின் கழுத்தில் ஏறப்போகும் தாலியில் கைம்பெண்ணான பாரதியின் கைப்பட்டது அபசகுனம் என்ற மூட பழக்கத்திற்கு முட்டுக் கொடுத்தவர்களின் மூக்கை உடைக்க வெறுமையாயிருந்த பாரதியின் நெற்றியில் ஆதியை பொட்டு வைக்க வைத்து கணவனை இழந்த பெண்களை அபசகுனமாக பார்க்கும் முட்டாள்களின் தலையில் கொட்டு வைத்தது இதயம். இந்த நிமிஷத்துல இருந்து பாரதியம் பொண்டாட்டி. புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணு சிரிக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது,
இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணவே கூடாது, அப்படிதானே? ஏன் அந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே கூடாதா? என்ன குத்தம் உட்காந்தா குத்தம்னு சொல்லி சொல்லி அவங்களோட மொத்த தன்னம்பிக்கையும் காலி பண்ணி அவங்கள கூனி குறுகி வாழ்ற மாதிரி பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை சுமந்து வந்த இந்த காட்சி ஜீ தமிழ் பெருமையோடு கொண்டாடும் கோல்டன் மொமெண்ட். Let's welcome team Idayam on stage, please. ரவிக்குமார் சார், உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அந்த பஞ்சதந்திரம் 2க்காக வெயிட்டிங் சார். தேங்க்யூ. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ தான் 200 எபிசோட்ஸ் தாண்டி அந்த செலிப்ரேஷன்லாம் வேறு பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போது இந்த ஹாப்பினஸை நீங்கள் வந்து ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் உங்களுக்காக பேசுகிறாங்க. யாருன்றது பார்த்தலாமா? ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் நிறைய சஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து அவங்களும் இது அன்எக்ஸ்பெக்டட் தான் அது. அப்பா இருக்கும்போது சமூகம் எங்களை பார்த்த விதத்துக்கும் அப்பா இல்லாமல் இருக்கும்போது சமூகம் எங்களை பார்க்குற விதமும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவே ஒரு அருவருப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து அவங்கள ஒதுக்கியும் வைக்கிறாங்க. நம்ம எல்லா விஷயத்துலையுமே அவங்களுமே ஈக்குவலாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து நமக்கு நடந்துதான் ஆகும். அது வந்து அவங்கள பார்த்தாலோ இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்று செஞ்சாலோ அதனாலலாம் எதுவும் ஆக போகிறது கிடையாது. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டாக நிறுத்தி ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனு இல்லை எதனா ஒரு கோயில் பூஜை அந்த மாதிரிலாம் வந்து அவங்களையுமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும், ஒதுக்கக்கூடாது. இவங்க கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்காம அவங்களோட நல்ல குணங்களா அதை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் இனிஷியேட்டிவ் வந்து நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் எடுக்கணும். அதுக்கு நிறைய பேர் முன் வரணும். இன்னும் இந்த மாதிரி மாற்றங்கள் இனி நிறைய நடக்கணும். இப்போ நம்ம 2024 இருக்கோம். இனிமேவாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம மாறி இனி யார் என்ன சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம அதிலிருந்து வெளியில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஆண் துணை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒடுங்கி போய் இல்லை, அப்பயும் நாங்கள் வெளியில் வந்துட்டு தான் இருக்கிறோம். அந்த நிலைமை சமூகத்தில் பார்க்குறவங்க மத்தியில் கொஞ்சம் குறையணும். பெண்களுடைய மறுமணம் அதை பற்றி மிக அழுத்தமாக ஆழமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் பைட்ஸ் கொடுத்தவங்க அனைவருக்கும். அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கனிமொழி மேம். ரொம்ப அழகான ஒரு கருத்தை நமக்காக ஷேர் பண்ணாங்க. டு தி என்டையர் டீம், நீங்கள் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை உருவாக்கிய இந்த கதைக்களம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான படியாக இருக்கும் இதயம்க்கும் மனமார்ந்த நன்றிகள். A few words from Janani and Richard, please. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். ஏன்னா இதயம்க்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் நான் பார்த்த ரெஸ்பான்ஸ், நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக நான் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணி கூட நான் எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கல. அண்ட் நிறையா கோல்டன் மொமெண்ட்னு இங்கே பேசிகிட்டு இருந்தோம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா த மொமெண்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்காக கால் வந்தது அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டது, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது தான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு கோல்டன் மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன்.
எந்த ப்ராஜெக்ட் வேணால் பண்ணியிருக்கலாம், பட் ஐ எம் லக்கி தட் இதயம் சோஸ் மீ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரமணன் சார். அவரே நிறையா சீன்ஸ்க்கு வந்து பர்சனலாக ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கும் அண்ட் இதயம் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் தான் காரணம். டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இட்ஸ் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி அந்த ட்ரோஃபி பெஸ்ட் போல்ட்னஸ் அப்படின்ற கேட்டகரி தான் அடுத்து பார்க்க போகிறோம். அந்த விருதினை வழங்குவதற்காக யாரை அழைக்க போகிறோம் பார்த்தா 2 பேர் வர போகிறாங்க. மதன் பாபு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெரி வெரி வார்ம் வெல்கம் 2 பேருக்குமே எங்கள் மனமார்ந்த நன்றிகள் வந்ததுக்கு. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் அபவுட் திஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங். தேங்க்யூ எவ்ரிவன். ஜி கோல்டன் மூமெண்ட்ஸ் அவார்ட் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப நிறைய என்கரேஜிங்காக இருக்குது. அண்ட் ஜி வந்து எனக்கு புதுசு கிடையாது. விஜய் நல்லா தெரியும், அர்ச்சனா மேம் அவங்களும் தெரியும். ஸோ என்னோடய முதல் படம் டிக்கிலோனா அதுவும் ஜீல தான் இருக்குது. இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி அஃப்கோர்ஸ் அதுவும் ஜீல தான் போச்சு. ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் சாரோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது இன்னும் ஹாப்பி. சூப்பர். எங்களுடைய வடக்குப்பட்டி ராமசாமியோட வெற்றிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வார்த்தைகள் சார். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உள்ள ஒரு 2-3 சூப்பர் சேனலில் ஜீ தமிழ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸ் சேனலில் அவார்டு கொடுக்கறதுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி சார். இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகும் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த போல்டு பீப்புள் தான். ஸோ த பெஸ்ட் போல்ட்னஸ் அவார்ட் அப்படின்ற ஒரு அழகான விருதுக்கான நாமினிஸை பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? Golden Moments Awards 2024 Best Boldness. The nominees are இன்னொரு எடுத்து வச்ச ஒரே இறக்கிடுவேன். மீனாட்சி பொண்ணுங்க. சார், என்னை சமாதானப்படுத்துறது விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கே தான் இருப்போம். எவ்வளவு நேரமா நம்ம காத்துட்டு இருக்கோம். இப்ப கலைய போறீங்களா இல்ல எல்லாரையும் அடிச்சு விரட்டட்டுமா? அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் வீரா. பாரு, உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? இன்னமும் நாங்கெல்லாம் என்ன அந்த காலம் மாதிரி பயந்துட்டு இருப்போம் நினைச்சிட்டியா? எங்களால போலீஸ்க்கு போக முடியாதுன்னு நினைக்காத. எங்களுக்கு அந்த அவசியம் இல்ல, அதனாலதான் நாங்க போல. தேவைப்பட்டா இந்திரா. இன்னுமா புரியல? நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கோசரம் நான் தான் வர சொல்லியிருந்தேன். எத்தனை தபா கேட்டேன், நல்லா யோசிச்சு போடு, ஃபார்மை நல்லா பார்த்து போடுன்னு. எம்மா கோவத்துல என்ன கழட்டி விடணும்னு சொல்லி கப்புன்னு கையெழுத்து. நினைத்தாலே இனிக்கும். அவங்க வந்த வேகத்துல எதுக்கு என் அம்மாவை அடிச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு முழுசா அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம வந்துட்டு எங்க அம்மாவை அடிச்சா நாங்க 1க்கு 3 பிள்ளைங்களும் இங்கதான் இருக்கோம். சண்டக்கோழி. And the winner is Soundarya from Meenakshi Ponnunga, Vaishnavi from Veera, Fauzi from Indra, Swati from Nithale Inikum and Riya from Sandakuri. Please மேடைக்கு வாங்க.
ஸோ எங்களோட டார்லிங்ஸ் நாமினிஸ் அத்தனை பேர் வந்திருக்காங்க. இதில் விருது யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இது. கார்த்திக் ப்ரோ, The award goes to வைஷ்ணவி வீரா. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷ்ணவி. பட் மதன் பாபு சார் அண்ட் கார்த்தி யோகி சார், மனமார்ந்த நன்றிகள் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். Thank you very much. Thank you. ஓகே, இட்ஸ் டு யூ வைஷ்ணு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு அவார்டு இங்கேருந்து வாங்கிட்டு போகணும்னு சபதம் எடுத்துட்டு தான் வருவியாமா ஸ்டேஜுக்குள்ள? எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஜீ தமிழ். ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நிறையா கற்றுட்டு வரேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோல்டன் மூமெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் ஜீ தமிழில் வந்தது தான் எனக்கு கோல்டன் மூமெண்ட். ஸோ இது மேபி வந்து நான் டிவிக்காக பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்கலாம். பட் தேங்க்யூ ஸோ மச் ரமணன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஜு சார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வீராக்காக இது கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது. அண்ட் டெஃபினெட்லி 5 பேருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. பட் பிஃபோர் வைஷ்ணவி டேக்ஸ் த ரேம்ப் வாக், ஃபௌசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கீங்களே. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் த கார்ஜியஸ்னஸ்? வாட் இஸ் மோர் அட்ராக்டிவ் இன் மீ? இல்லை, ஓவரால் அட்ராக்டிவ், ஆனால் அந்த நெக்லஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவாக இருக்கு. யா, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஜுவல்வன்லேருந்து வாங்கினது. ஸோ இந்த அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆனதுனால நான் இதை சூஸ் பண்ணி போட்டு வந்தேன். ஸோ யூ வாண்ட் டு பை ஆல் த பெஸ்ட் ஜுவல்லரினா இட்ஸ் ஆல்வேஸ் ஜுவல்வன். சார் புரியுதுல்ல? வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எங்கே போனோம்? ஜுவல்வனுக்கு போனோம். Absolutely. முதல்ல ஷூட்டிங் டைம் வீட்டுக்கு போனோம். அது முக்கியம் தான் இருக்குது, சீக்கிரம் முடியுது. தேங்க்யூ. பட் இந்த ஒரு நேரத்தில் வைஷ்ணவி அழகாக அந்த ரேம்ப் வாக் போகணும். ஓகே, ஸோ இந்த கோல்டன் மூமெண்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த கேட்டகரி அப்படின்னு பார்க்கறது முன்னாடி ப்ரெசென்டர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கான நேரம் இது. ஃபஸ்ட்டு வரப்போகிற ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட பெரிய 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 படங்களை நமக்காக கொடுத்தவர். இதெல்லாம் இந்த சினிமாவில் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கேட்டால் ஏங்க ஈஸியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணி பெரிய சேலஞ்சஸை கொண்டு வந்தவர். எல்லா விதமான விஷயங்களுக்கும் புதுமையை கொண்டு வந்தவர். சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுத்தவர். இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம்க்கா. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவருடன் இணைந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வரப்போறாரு. இயக்குனராக இவருக்கு ஒரு ஸ்டைல் அப்படின்னா அது இவரோட ஸ்டைல்கா. யூனிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவ்வளோ சூப்பரான படங்கள் நம்ம கொடுத்த இயக்குனர் மிஸ்கின் சார் அவர்களும் மேடை கிடைக்கிறோம். 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஃபார் டைரக்டர் மிஸ்கின் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார். வணக்கம் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம். ஜீ தமிழுடைய எந்த குடும்ப விழாவாக இருந்தாலும் எங்களுக்கு முதல்ல இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறது நீங்கள், எங்களுக்காக முதல்ல வர்றது நீங்கள், எங்களை முதல்ல பாராட்டுறது நீங்கள், அண்ட் முதல்ல தோளில் தட்டி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள். அதுக்கு பெரிய பெரிய நன்றிகள் ஐயா. அண்ட் இன்னைக்கு கோல்டன் மொமெண்ட் அவார்ட் ஒரு சில வார்த்தைகள். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் தம்பி மிஸ்கின் அருகில் இருக்கிறார். ஏன்னா ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கிறார் ட்ரெயின். இன்றைக்கி ஒரு கிளைமாக்ஸ் காட்சி, சண்டை காட்சி காமிச்சார். இந்த நேரத்தில் அது என்னை நானே மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஜீ தமிழ் எங்களோடு இணைந்தது நெஞ்சம் நிறைந்தது. வாழ்த்துக்கள். சரி, நிறைய பேரோட வாழ்க்கையில் கலைப்புலி எஸ் தானு சார் வழங்கும் அப்படின்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் இருந்தால் அது அவங்க லைஃப்க்கு கோல்டன் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. பட் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கள் லைஃப்பில் கோல்டன் மூமெண்ட்னா எந்த ஒரு மூமெண்ட் சார்? ஒரே நேரத்தில் வந்து தளபதி விஜயனுடைய தெரி, அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய கபாலி, 2 படங்களும் ஒரே நேரத்தில் கோவாவில் படப்பிடிப்பு. இதே இந்த ஸ்டுடியோலையும் படப்பிடிப்பு. இது ஒரு மிக மகிழ்வும் நெகிழ்வும் தரக்கூடிய தருணமாக கருதலாம். சூப்பர் சூப்பர் சார்.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அண்ட் மிஷ்கின் சார், யுவர் அசோசியேஷன் இஸ் வெரி மியூசிக்கல் வித் அஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அகைன் another கோல்டன் மூமெண்ட் எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையோடய ஒரு மிக அழகான கோல்டன் மூமெண்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோல்டன் மூமெண்ட்ற வார்த்தையே லைஃப்பில் ஃபஸ்ட்டு தான் நான் கேள்விப்படுறேன். அஃப்கோர்ஸ் ஐ நோ அபவுட் த மீனிங். ரைட். பட் நான் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிறேன் என்ன கோல்டன் மூமெண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சேன். என்னுடைய எல்லா தோல்விகளும் என்னுடைய கோல்டன் மூமெண்ட்ஸ். சித்திரம் பேச ரிலீஸ் ஆகி 7 நாளில் திரும்பி பெட்டி 27 பெட்டி வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு வாரம் கழிச்சு திரும்பி அந்த படம் ஓடிச்சு. ஆக்சுவலாக நந்தலாலா ஓனாயாட்டுக்குட்டி வந்து பெருசாக வந்து தியேட்டரில் ஓடல. ஆனால் இன்னைக்கு அந்த those 2 films are considered as my great films actually. So all my golden moments are when I fell and I got up actually. So that's what I think actually. அதுதான் கோல்டன் மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன். பெரிய பெரிய வெற்றிகள் சார், வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் நீங்கள் தி பெஸ்ட் இமோஷனல் மூமெண்ட்ஸ்க்கான விருதை வழங்க போறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த நாமினிஸ் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் a look at the nominees please? Golden Moments Awards 2024 Best Emotional Moment. The nominees are மீனாட்சி பொண்ணுங்க, மாரி, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? ஒண்ணும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். நினைத்தேன் வந்தாய், எப்படியாவது காப்பாத்துங்க. என்னை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கன்னு செஞ்சு போட்டோ செஞ்சு போட்டோ அண்ணா. இப்பவாவது நீங்க 2 பேருமே இருக்கீங்க, துணைக்கு நானும் இருக்கேன். அண்ணா, இதே வாசல்ல நான் நின்னப்போ எனக்குன்னு யாருமே இல்ல அன்பு. தனியா நின்னு என் வாழ்க்கைக்காக அப்ப நான் போராடினேன். சீதாராமன். தனியாவா? And the winner is ஸோ பெஸ்ட் இமோஷனல் அப்படின்ற இந்த கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கான நேரம் இது. The Golden Moment Awards 2024 Best Emotional Scene ஸ்ரீரஞ்சனி மீனாட்சி பொண்ணுங்க. டபுள் பொன்னான்சா. ஸ்ரீரஞ்சனி அம்மாக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தனு சார், எங்கள் மனமார்ந்த நன்றி. மிஷ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. Such a surprise and really happy today because Sundar C I've got an award and then Mishkin sir I missed his film actually. I missed his film because I had a fracture. Oh. And golden moments. Oh my gosh. Thank you so much. And to Z and everyone who's been responsible for this. Thank you my team for making me cry. மேடம், இனிமேல் அழுக சீன் கொடுத்தா ஃபீல் பண்ணாதீங்க. பெஸ்ட் இமோஷனல் மொமெண்ட்னு ஒன்று இருக்கு எப்பவுமே. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இமோஷன் வெளிப்படுத்தலாம், அழுகலாம், அதை பார்த்து ரசிக்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. I'm really excited and thank you for this golden moment. ஜீ தமிழுடைய குடும்பத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் பிரகாசமாக உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஜீ நட்சத்திரங்கள் எல்லாரும் ஒன்னாக வந்து மேடையில் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். Sit back and enjoy this.
மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படின்ற. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி மக்களின் இதயத்தை தொட்ட தொடர். ஆமா, அந்த அற்புதமான தொடர் மக்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு we have on stage a very very special person. இந்த மேடையில் வரக்கூடிய விருது வாங்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டே இருந்தாங்க, ரமணன் சார் ரமணன் சார் ரமணன் சார் அப்படின்ட்டு. For us a very very special person. Please put your hands together for our very own ரமணகிரி வாசன் அவர்கள் to join us on stage please. மக்களின் இதயம் தொட்ட தொடர். நெட்வொர்க்கில் வந்து நிறைய மற்ற லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்க்கப்படும். இந்த அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் தெலுங்கில் வந்து லான்ச் ஆகிருக்கு, மராட்டியில் பண்ண போகிறாங்க, ஹிந்தியில் வந்து பண்ண போகிறாங்க. அது இந்த கதைக்கு கிடைத்த வெற்றி. அதோடு சேர்ந்து இந்த டீம் வந்து அதை பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண போய் எல்லாராலையுமே வந்து இந்த தொடர் வந்து ஒத்து பார்க்கப்படுது. அண்ணாவுடைய தொடர் முதல் முறையாக தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து ஒரு கதைக்களம் எடுத்து அது 5 மொழிகளில் போகுது அப்படின்றது தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஜீ தமிழுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. அமேசிங்கான ஒரு விஷயம். அதுக்கு நீங்களே guys should give yourself a pat on the back. அண்ணாவுடைய குழுவினர் அப்படின்னா கெத்துமா we are all India full permit லாரி மாதிரி ஜாலியாக போய்கிட்டே இருக்கலான்ற அளவுக்கு இருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். Congratulations team அண்ணா. Thank you so much. அடுத்த கேட்டகரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பேரை கூட போகிறாங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. அதில் ஒருத்தர் சிறந்த இயக்குனர். ஃபஸ்ட்டு படமே வந்து அத்தனை என்னம்மா இவ்வளோ ரீச்சு, இந்த லாங்குவேஜ்லாம் ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அந்த லாங்குவேஜில் கொண்டாடுறாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான சூப்பரான படத்தை நம்ம கொடுத்தவங்க. தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய நினைந்து நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நடிகர் 2 பேர் தான் வர போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட அருண்ராஜ் காமராஜ் அவர்களையும் பிச்சு அவர்களையும் மேடை கழைக்கிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். ஏன்னா தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் ஜீ தமிழ் ஃபேமிலி நீங்கள் துணையாக இருந்திருக்கீங்க. ஆக்டர் கம் ப்ரொடியூசர் எங்கள் விச்சு அண்ணன், எங்களுடைய இயக்குனர் அருண்ராஜா காமராஜர் அண்ணன், 2 பேருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ யார் என்னன்ற அந்த கேட்டகரிலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு பெஸ்ட்டான கோல்டன் மூமெண்ட் அப்படின்னா எந்த மூமெண்ட் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு பெஸ்ட்டான கோல்டன் மூமெண்ட்னா கனாவோட ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷாட் ஆக்ஷன் சொல்லி கட் சொன்னது. ஸோ அந்த மொமெண்ட்டுக்காக ஒரு டெக்கேட் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மொமெண்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது நடந்த கோல்டன் மொமெண்ட்டு. நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கோல்டன் மொமெண்ட் இருக்குது. பேராசைட்ன்ற ஒரு படம் உலக அரங்கில் போய் பெருசாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக 2 விருதுகள் அகாடமி அவார்ட்ஸ் வாங்கிட்டு அந்த ஒரு குழந்தையோட சந்தோஷத்தோடு அந்த டைரக்டர் அந்த 2 ஆஸ்காரையும் கையில் வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அந்த மாதிரி நம்மளும் ஒரு ஸ்மைல் பண்ணணும்னு ஒரு ஆசை.
கண்டிப்பாக அந்த மொமெண்ட்டும் நடக்கும் அப்படின்றது எங்களோட ஆசையும்னே. அண்ட் 10 வருஷம் வெயிட் பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்கள் வெயிட் மட்டும் பண்ணல, எல்லா விதைகளையும் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த மேடையில் நிற்கிறீங்க. ஏன்னா அப்போதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ரேப் பண்ணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது 100% போட்டிருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கோல்டன் மொமெண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குண்ணே. நன்றி நன்றி. தேங்க்யூ. மிச்சுனா வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய கோல்டன் மூமெண்ட்னா ஒரு 5 செகண்ட் கூட சொல்லலாம். என் ஒய்ஃபு டெலிவரிக்கு அட்மிட் பண்ணோன்னா நான் எதிர்பார்த்த மாரி எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஸோ அந்த செகண்ட் இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு கோல்டன் மூமெண்ட் அப்படிங்க. பியூட்டிஃபுல் சார். 2 பேருமே மேடையில் நிற்கும் போது அழகான தருணங்கள் நிறைய இருக்கும். இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற அந்த அவார்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அவார்டு, வித்தியாசமான ஒரு அவார்டு, மெகா தொடர்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி தான் இப்போ பார்க்க போகிறோம். கேன் வி லுக் அட் தி நாமினீஸ் ப்ளீஸ்? Golden Moments Awards 2024 Best Master Plan. The nominees are மாப்பிள்ள மண்டபம் வரைக்கும் தான் அந்த டாக்டர் மாப்பிள்ள, ஆனா மணமேடையில் நீ தான் மாப்பிள்ள. மணவர வரைக்கும் வந்துட்டு ஐயோ என் பொண்ணு கல்யாணம் என்ன போயிடுச்சா அப்படின்னு நான் அப்படியே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு சாஞ்சு. அண்ணா, நான் நான்சி இல்ல, மகாலட்சுமி. பெரிய கிரிமினல் மைண்ட் உள்ளவங்க போட்ட பிளான் சார் இது. இது ஹியூமன் ஸ்கின்னே இல்லையே சார். சீதாராமன். பொருளோட தனியா மாட்டி உள்ள போயிருக்கா. அவ்வளவுதான், அவளை மறந்துடுங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அவளை பார்க்கவே முடியாது. அவளை கச்சிதமா வேலையை முடிச்சிருக்கல. சபாஷ் பெரியவரே. இந்திரா. சாமிக்கு படையல் எடுத்துக்கிட்டு யமுனா தனியா தானே போவான். அந்த நேரத்துல என்ன பண்ற? யமுனாவை அடிக்கிற அதே டைம்ல அக்னி சட்டியை எடுத்துக்கிட்டு தனி ஆளா ஊரை சுத்தி வர மீனாட்சிய நாம அட்டாக் பண்ணணும். மீனாட்சி பொண்ணுங்க. இந்த போட்டோவோட பிரபல இசையமைப்பாளருக்கும் புதுமுக பாடகி அபிராமியின் மருமகளுக்கும் காதல், ரகசிய உறவு அப்படின்னு நாம பேப்பர்ல நியூஸ் வர வைப்போம். அப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்ததுன்னா யாருக்கு அசிங்கம்? நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். கார்த்திகை தீபம். நம்ம குடும்பத்துக்கு இல்ல, அபிராமி குடும்பத்துக்கு. The winner is ரைட். ஸோ வின்னர் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா நாமினீஸும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். And Golden Moments Awards 2024 Best Master Plan Poovelag Mohan and Satya Anna. பெஸ்ட் மாஸ்டர் பிளான் அவார்டு வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அபி. ஸோ ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஆல் அபவுட் த டீம் ஒர்க். ஸோ எங்களோட ஹோல் டீம் தான் வந்து இந்த அவார்டுக்கான ஒரு காரணம். தேங்க்யூ ஆல் மேன். யூ கைஸ் ஆர் பீங் வெரி சப்போர்ட்டிவ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.
தேங்க்யூ பெரிய வாழ்த்துக்கள் சத்யா உங்களுக்கு. மோகன் சார். ஃபர்ஸ்ட் ஐ டெல் அபவுட் தி கோல்டன் மூமெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கான முதல்ல கோல்டன் மூமெண்ட்ஸ் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் பிறக்கிறப்ப இட் வாஸ் அ கோல்டன் மூமெண்ட். அண்ட் என்னுடைய குருநாதர் மாதிரி இந்த கோமல் சுவாமிநாதனை நான் போய் பார்த்தது, என்னை இம்மீடியட்டாக வந்து அவர் வந்து எஸ் யூ கேன் டூன்னு சொன்னது, இட் வாஸ் அ வெரி வெரி மச் அ கோல்டன் மூமெண்ட். அண்ட் என்னுடைய ஆசான் மறைந்த இயக்குனர் சிகரம் கேபி சார், அவரை என்னை கூப்பிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, இட் வாஸ் அ வெரி மச் அ கோல்டன் மூமெண்ட். இந்த மாதிரி நிறைய கோல்டன் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது, ஒவ்வொரு சீனும் சரி, ஒவ்வொரு டயலாகும் சரி, அதை படிக்கும்போது நம்ம போய் அங்கே நிற்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் அ கோல்டன் மூமெண்ட் ஃபார் மீ டில் டேட். ஸோ திஸ் ஷுட் கண்டினியூ. அண்ட் இன்னைக்கு இந்த மாஸ்டர் பிளான்ட்டுக்காக டெஃபினட்டாக திஸ் இஸ் அ கோல்டன் மூமெண்ட். ஏன்னா ஜியில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வில்லனுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அகெயின் followed by this, really I thank you very much the Z team and the technical team, director and cameraman and என்னோட co-artist. ஏன்னா எனி கோல்டன் மூமெண்ட் நம்மளுக்கு வருதுன்னு சொன்னால் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அது அந்த பாலை எப்படி அவங்க பாஸ் பண்ணி கொடுக்குறாங்கிறது தான் முக்கியம். அந்த பால் நம்ம கையில் வரலைன்னா we are not going to achieve. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ தேங்க் ஒன் அண்ட் ஆல், இதுக்கு சம்மந்தமாக இருந்தவங்க அத்தனை பேருக்கும் ஐ தேங்க் them very much for this master award. Thank you. இந்த கோல்டன் மூமெண்ட்ஸ் அவார்ட் 2024ல இன்னும் சிறப்பாக கோலாகலமாக பக்கா பர்மிட் ஆக்க நம்மளுடைய டிஜேடி ஃபேமிலியிலேருந்து டார்லிங்ஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ டார்லிங்ஸோட ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ உங்களுக்காக ஒரு நல்ல கைத்தறலோட டிஜேடி டார்லிங்ஸ் மேடை கிடைக்கிறோம்.
கோல்டன் மொமெண்ட்ஸ் அவார்ட் 2024ல அடுத்த அவார்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விருதினை வழங்குவதற்காக 2 பேரை மேடை கூப்பிட போகிறோம்க்கா. ஸோ ஒருத்தர் சிறந்த இயக்குனர், ஒருத்தர் சிறந்த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். நான் அடிக்கடி அந்த ப்ரொடியூசர் ட்ரீட்லாம் கேட்பேன். அவர் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கிறேன், என்ன படம் ஹிட் ஆயிடுச்சு ட்ரீட் கொடுங்க அப்படி கேட்டே இருப்பேன். ஸோ அப்படி 2 பேரை தான் கூப்பிட போகிறோம்க்கா. ஆமாங்க, தயாரிப்பாளர் கார்த்திக் சந்தானம் அவர்களையும். ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஆக்ஷன் நான் ஸ்டாப்பாக இருக்கும். நமக்காக எக்கச்சக்கமான அற்புதமான பிரான்சைஸஸ் கொடுத்திருக்காரு. இவர் இருந்தார்னா புரட்சி தளபதி விஷால் அவர்கள் கூட ரத்னம். How amazing is this? 3வது படம் 2 பேருக்கும். என்னோட 17வது படம் விஷால் கூட 3வது படம். ஸோ ரொம்ப கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து அந்த ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ரெண்டு டைப்லேயும் இருக்கக்கூடாது. இது ஒரு 3வது டைப்பாக இருக்கணுன்றக்காக கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் தூக்கலாக, அதில் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அந்த 2 படத்துலேயும். இதில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் ஹெவியாகவும் ஃபேமிலியான பார்க்குற மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்கும். ஸோ அவசியம் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கும். Thank you so much, sir. இப்போ அந்த அழகான கேட்டகரியோட நாமினிஸ் தான் பார்க்க போறோம். Can we have the nominees, please? Golden Moments Awards 2024 Best Action. The nominees are Anna, மீனாட்சி பொண்ணுங்க, இதயம், கார்த்திகை தீபம், நினைத்தேன் வந்தாய். And the winner is சார் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுங்க சார், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்களா, பிடிச்சதா? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நீங்கள் ஈஸியாக கேட்டீங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் உண்டு, அதை நான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து நான் ஆரம்ப காலத்தில் டைரக்டரான காலத்தில் வந்து டிவி சீரியல்ஸ் நிறையா பார்த்துட்ருப்பேன். நிறைய டைம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டைம் கம்மி. அப்போ எனக்கு என்ன ரொம்ப அந்த டிவி சீரியல் மேக்கர்ஸ் மேலேயும் அதில் ஆர்டிஸ்ட் மேலே என்ன மரியாதைன்னா, அதாவது நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஒரு படம் எடுக்கிறோம், நாங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம், நிறையா எங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு எபிசோடு கொடுக்குற இவங்க, அதாவது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படம், டெய்லி 20 நிமிஷம்னா உங்களுக்கு வந்து என்னாச்சு, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு படம் எடுத்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு அபார திறமை இருக்கணுன்றதுனால அவங்க மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய மரியாதை. அதுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை வந்து எல்லா சேனல்ஸில் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் வந்து வேலை இல்லாதவங்க நிறையா பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டிவி வந்து இதாகி நமக்கு வந்து நிறையா இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறதுனால சினிமா சம்மந்தப்பட்ட நிறையா பேருக்கு வேலை நடக்குது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கிறோம் இப்போ இந்த அவார்டை படிச்சு. கண்டிப்பாக சார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சார், ஜீ தமிழோடைய கோல்டன் மொமெண்ட்ஸ் 2024 இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கான கோல்டன் மொமெண்ட் சார். அதற்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். உழைக்கிற உங்கள் அனைவருக்குமே அந்த பாராட்டுகள் ஹரி சார் வாயிலாக நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து பெரிய திறமைசாலிகள். பெஸ்ட் ஆக்ஷன் கணேஷ் வெங்கட்ராம் ஃப்ரம் நினைத்தேன் வந்தாய். ரத்னம் படத்தில் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது என்னன்றது வந்து இங்கே சொல்ல முடியாது, அது தேட்டரில் வந்து பார்க்கணும்.
ஓகேங்களா? ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு அதில். ஒரே நிமிஷம் சார். ஆக்சுவலி இது ஒரு கோல்டன் மூமெண்ட். ஹரி சார் படத்தில் நான் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ ரத்னம் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொல்லலாம்ல, ஒரு வெயிட்டான ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அண்ட் அவ்வளோ சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் டுடே. சார் கையால் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ சார். தேங்க்யூ கணேஷ். பல விருதுகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. தேங்க்யூ. ஆல்ரைட், தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு மிக அழகான ஒரு விருது சார். எப்படி உங்களுடைய திரைப்படங்களில் எல்லா விஷயங்களும் அம்சமாக அழகாக அமையவும், அதே மாதிரி மிக அழகான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த அரங்கத்தை நம்ம பார்க்க போறோம். The Golden Moment Award அடுத்தபடியாக யாருக்கு, எந்த தருணத்துக்காக? Can we have a look at the AV please? இதயத்தின் துடிப்பின் ஓசைக்கு உடலை அசைத்து ஆடுவது நடனம். அந்த நடனத்தில் சாதிக்க துடிப்பவர்களுக்கான ஒரு மேடை. வறுமையை தன் திறமையால் மிதித்து விரட்டத் துடிக்கும் ஒவ்வொருவரையும் இந்த உலகிற்கு வெளிக்காட்டும் மேடை. டான்ஸ் ஜோடி டான்ஸ். என்ன போயிட்டு இருக்கு? படபடன்னு இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் மேம். எதிர்பார்க்கவே இல்லை மேம். வெறும் மதிப்பெண்கள் வழங்குவதோடு நின்று விடாமல் போட்டியாளர்களின் வாழ்க்கையில் வழிகாட்டியான நடுவர்கள். ஆக்சுவலி எனக்கு நீல இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ கான்ட் டான்ஸ் ஃபார் அ வீக். 7 days நீ ரெஸ்ட் எடுக்கணும். இட் வில் டேமேஜ் ஃபார் யோர் ஃபியூச்சர் அண்ட் ஆல். இப்போ கிடைச்சிருக்க ஸ்டேஜ் வந்துட்டு நான் அது லோஸ் பண்ணணும்னு நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க நவீன். வில் ஜட்ஜ் யூ. 2 பேருக்கும் சேர்த்து உங்களால் அந்த பலுவை தூக்கி உங்களால் நடத்த முடியும்னா விஷயம். நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ஸ் கண்டினியூஸாக அடிக்கிறீங்க ஒரு வாரமும். ஆச்சரியத்தில் உலகம் புருவம் உயர்த்தி பார்த்த அதிரடியான சுற்றுகள். இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தது. செமிஃபைனல்ஸ் இப்படி இருந்ததுன்னா நான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். ஃபைனலில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இது எல்லாம் சேர்ந்தது டான்ஸ் ஜோடி டான்ஸ். திறமையை அங்கீகரிக்கும் எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஃபேன்ஸ். வெறும் நடன போட்டியாக இல்லாமல் இந்த போட்டி உலகில் முன்னேற வெற்றி படிகளை கட்டமைத்து தரும். டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு கட்டமும் அசத்தலான கோல்டன் மொமெண்ட். பயங்கரமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. என்ன முயற்சி. நான் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் பயங்கரமான திறமை இருக்கணும் இதுக்கு. ஏன்னா ஆன் ஸ்பாட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் ரோப்பை வச்சு குதிச்சு இது பண்ணுற ரியலாக பண்ணுறாங்கன்றது எல்லாம் சாதாரண விஷயம். ஒரு தம்பி பறந்து வந்தார்ல, விளையாட்டு கிடையாது. அதெல்லாம் ஒரே வாரத்துல பிராக்டிஸ் பண்ணி ஆடுவாங்க சார். அதுதான் இன்னும் பெரிய பிரமிப்பு. அப்படிப்பட்ட திறமைசாலிகளை கொண்டாடக்கூடிய டான்ஸ் ஜோடி டான்ஸ் மேடையோடைய இந்த கோல்டன் மொமெண்ட் அவார்டை பிரசென்ட் பண்றதுக்கு நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் தி டைம் டு வெல்கம் ஆன் ஸ்டேஜ். அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜையும் தாண்டி எல்லாருக்கும் அக்காவாக, மென்டாராக, தி மோஸ்ட் லவ்விங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் வேர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமேசிங்கான ஹியூமன் பீயிங் சங்கீதா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சங்கீதா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளாலும் இவ்வளவு பெரிய நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. பல பேர் லைஃப் மாறி இருக்கு. ஸோ டிஜிடி டீம், என்டையர் டீம் சங்கீதா கூட ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசை. இந்த ஷோடைய மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்
மை டியரஸ்ட் பிரதர் ஆர்ஜே விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இந்த ஒரு நேரத்துல இவ்வளோ பெரிய பார்த்து செதுக்கின எங்களுடைய இயக்குனர் விவேக் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். விவேக் ஐயா, பெரிய கைத்தட்டல் ஃபார் டைரக்டர் விவேக். நன்றி ப்ரொடக்ஷன்ஸ் and எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் தமிழரசன் join us on stage please. தமிழரசனும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் இல்லாமல் இல்லை, எப்படி முடியாதே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் லக்ஷ்மி, அண்ணாமலை, பாபி. This is the DOP Arun sir, Arun Brahma sir, please join us on stage. ஹரி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹரி சார் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களுடைய படத்துக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. சங்கீதா மேம், கோல்டன் மூமெண்ட்ஸில் நம்ம டீமாக நிற்கிறோம், ஃபேமிலியாக நிற்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு வார்த்தைகள் டிஜேடியை பற்றியும் நம்ம டீம் பற்றியும். Thank you for acknowledging இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு. ஐ திங்க் எல்லாருமே இதுக்கு சொந்தக்காரங்க. அண்ட் முன்னாடி உட்கார்ந்த எங்களுக்கு மட்டும் இல்லை, பின்னாடி வேலை செஞ்ச ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிகாஸ் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு சத்தியமாக நாங்கள் சினிமா படத்தில் கூட நாங்களாம் பண்ணது கிடையாது. அட் த சேம் டைம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டான்சர்ஸ். நைட்டு விடிய காத்தால் 4 மணிக்கு ஆட சொன்னாலும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க இல்லைன்னா இந்த ஷோ கிடையாது. ஃபார் ஆல் த என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ. அண்ட் கெனாட் ஃபர்கெட் மை பிரதர் விஜய். கொஞ்சம் அப்படியே நாங்கள் சோர்வு அடைஞ்சாலும் வித் இஸ் என்டர்டெய்னிங் வேர்ட்ஸ் ஹி கீப்ஸ் இஸ் அவேக். Thank you so much. And on behalf of Sneha and Baba Bhaskar Master இந்த acknowledgement-க்கு and இந்த award-க்கு, இந்த பேருக்கு, இந்த புகழுக்கு thank you so much. And I hand it over to Mr. Praveen. Please. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் சீத்தமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு 3-4 இயர்ஸ் பேக். இப்போ திரும்ப ப்ரொடியூசராக வந்திருக்கோம். நன்றி ப்ரொடக்ஷன் எங்கள் கம்பெனி பேர். நிறைய ப்ரோக்ராம் கொடுத்தீங்க, நன்றியோட இருப்போம். நன்றி. இவர் தான் எங்கள் ஷோ டைரக்டர். இந்த கோல்டன் மூமெண்ட்ஸில் நிற்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு எல்லா மூமெண்ட்ஸுக்குமே காரணம் இவங்க தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம கண்டஸ்டன்ட் சுரேஷ் சார் இருக்கட்டும், ரியா, ஜான், எல்லாருமே, அக்ஷதா, எல்லாருமே குரு. ஃபஸ்ட்டு இவங்களால தான் இது ஹேப்பன். அதுக்கப்புறம் எங்கள் ஜட்ஜஸ் தான், சங்கீதா மேம், ஸ்னேகா மேம், அப்புறம் பாபா பாஸ்கர். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் தளபதி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம எடுத்து நம்ம கொடுக்குறோம்ல, அந்த கண்டஸ்டன்ஸை ப்ளேஸ் பண்ணுற விதம் இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ஆத்மாத்மா பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சாமி. தேங்க்யூ சங்கீதா மேம், பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஸ்னேகா மேம், 3 பேருக்கும் கோடான கோடி நன்றிகள். எங்களோட டார்லிங்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. இதுக்கு பக்கபலமாக இருந்த எங்களோட நன்றி ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் அண்ட் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கும், பூங்குன்றன் சார் அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தமிழையா அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும், எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. அசோக், உங்களுக்கும் சீக்கிரமாக டிஜேடியோட அடுத்த மேடையில் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். அது வரைக்கும் சரிகமாப்பா நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி மூமெண்ட்க்கா. இந்த தருணத்துல இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட பெருமையோட கூப்பிடக்கூடிய அண்ணா அவர்களை தான் இப்பொழுது இந்த மேடையில வெல்கம் பண்ண போறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் आवर वेरी ओन சீமான் அவர்கள் இந்த மேடையில.
ஐயா நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆசை. அது ட்ரூலி கோல்டன் மொமெண்ட்லேயே ஒரு கோல்டன் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அண்ட் இந்த விருது யாருக்காக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது சார். அது ஒரு அழகான ஏவியாக பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் an ஏவி ப்ளீஸ்? He can't be hero. He can't be Robin Hood. Criminal. ரொம்ப ruthless and cruel. தான் கேள்விப்பட்டவை உண்மைதானா என சிலர். சின்ன வயசில் இருக்கும்போது வீரப்பன் பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. வீரப்பன் எதுக்கு நான் பார்த்தேன்னா உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையில் இப்படியெல்லாம் நடந்ததா என சிலர். அவரை கெட்டவனாவே போர்ட்ரேட் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. 2000 யானைகளை கொண்டிருப்பார். ஒரு 11 கோடி மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி இருப்பார். கடத்தினவர் காட்டுக்குள்ள இருந்தார், வாங்கினவன்லாம் எங்க இருந்தீங்க? இப்படி இந்தியாவை திரும்பி பார்க்கிறது சத்தியமங்கலம் காட்டை. India's most wanted man, Kusa Muniswamy Veerapan. நாம ஒரு தீவிரவாதியும் அல்ல, ஒரு பயங்கரவாதியும் அல்ல, அதாவது நாயத்தை நிழலாட்டுறாங்க, அவ்வளவுதான். தமிழகம் அறிந்த இந்த கதை ஒரு காலத்தில் தமிழகத்தை அதிர வைத்த கதை. வீரப்பனை உயிரோடு பிடிச்சிருந்தா விசாரணை பண்ணியிருந்தா நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் என்ன எழுதி வச்சிருக்கோ அந்த ஸ்டோரியை தான் எல்லாம் சொல்லியிருப்பான். ஆனா வீரப்பன் வாயால என்ன நடந்ததுன்னு சொல்ல வைக்கணும்ல. என்னுடைய நாட்டு மக்களுக்கு நீங்க இதை பார்க்கும்படி நான் பேசுறேன். என்ன நடந்தது என்னுடைய வாழ்க்கை வரலாறா அப்படியே எடுத்து சொல்றேன். தப்பு என்னதா இல்ல அரசாங்கத்து தப்பா அதை புரிச்சிக்காங்க நீங்க. வருடங்களோடையும் இன்னும் சூடு குறையாமல் இருக்க காரணம் பார்வையாளர்களுக்கு இதை பரிமாறிய விதம். நார்மல் சீரீஸ் மாதிரி பார்க்காம ஸோ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணியிருந்தாங்க. அவரை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கா போல இருந்தது. அவர் பக்கத்து நியாயம் என்னன்றது அந்த சீரீஸ் பார்த்தோன்னா தெரிய ஆரம்பிச்சது. நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்தது இந்த வீரப்பன். அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எதுக்காக அந்த விஷயம் பண்ணாங்க, அங்கே இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு அது தாக்கமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் கூட இருந்து கட்ட இல்லை தலைமை தாங்கனே மக்கள் செஞ்சாங்க, எல்லாரும் ஆளுக்கு சாப்பிட்டாங்க. இது எந்த பக்கமும் சாராமல் யார் நல்லவர் யார் கெட்டவர் என கூறாமல் கதையை மட்டும் அனுபவிக்கச் சொன்னது. மிரட்டினதுனால இங்க இருக்கிற ஜனத்துக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே பேசும்போது அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. வேற பொண்ணுக்கு மைண்ட் ஓடி ஆகணும், போலீஸுக்கு மைண்ட் ஓடி ஆகணும். நிஜ மனிதர்களை வைத்து ஒரு நிஜ கதைக்கு இயக்குனர் சரத் ஜோதி திரைக்கதை எழுத இந்த கதை ஆவணப்படமானது. இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி நிறைய பேரோட வாழ்க்கை நமக்கு தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க உண்மை தெரியணும். இந்த மாதிரி அதுக்கு நிறைய வெப்சீரிஸ் வரணும்னு நினைக்கிறேன். நக்கீரன் கோபால் எனும் துணிச்சல் மிக்க பத்திரிகையாளர் பல ஆண்டுகள் அலைந்து இந்த கதையின் உண்மைகளை வெளிக்கொண்டு வர செய்த ஆராய்ச்சிகள் இவையெல்லாம் இந்த தொடருக்கு பலமானது. மீடியாவே இல்லாதப்போ நக்கீரன் சார் தான் அதை அழகாக கேப்சர் பண்ணி அவ்வளோ ஃபுட்டேஜ் 9 hours ஃபுட்டேஜ்னு சொன்னாங்க. அந்த ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு 6-7 எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதிலே இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ZEE5 வெளிவந்த நாளிலிருந்து இன்று வரை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வரும் கூசே முனுசாமி வீரப்பன் தொடரின் விறுவிறுப்பு குறையாத ஒவ்வொரு காட்சியும் மிரட்டலான கோல்டன் மொமெண்ட். ஒரு மிக மிக பெரிய கைத்தட்டலோட அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவருடன் இணைந்து தி என்டையர் டீமும் மேடைக்கு வர வேண்டும் அப்படின்னு எங்களுடைய பெரிய பெரிய ஆசை. ZEE5 நம்மளுடைய ஓடிடியில் இத்தனை மில்லியன்
வியூஸ், இத்தனை வாட்ச் டைம் அப்படின்னு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக கொடுத்தது இந்த அற்புதமான ரியாலிட்டி அப்படின்றது. ஐயா ரொம்ப 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 பெருமை, மகிழ்ச்சி. அவ்வளோ அழகாக அந்த உண்மையை கொண்டு வந்ததுக்காக ZEE5 சார்பாக, ஜீ தமிழனுக்கு சார்பாக பெரிய பெரிய நன்றிகள். கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்ற ஒரு அற்புதமான உண்மையை அவ்வளோ அழகாக கொண்டு வந்தது. வீரப்பன் ஐயா சிரிக்கிறதே இதில் தாங்க ஐயா பார்க்கவே முடிஞ்சுது. ஏன்னா எப்பவுமே அவரை கோவமாக பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவருடைய அந்த சிரிப்பு, அதை நீங்கள் தான் ஐயா கொண்டு வந்தீங்க. அதுக்கு பெரிய நன்றிகள். கோல்டன் மொமெண்ட் அவார்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த கோல்டன் மொமெண்ட் அவார்டுக்கு சொந்தக்காரங்க அந்த டீம் தான். 27 வருஷமாக பாதுகாத்து ஒரு பொக்கிஷத்தை கையில் கொடுக்குறேன். அதை இப்போ எங்கள் அண்ணனை இங்கே நின்று ஆன்னு பார்த்துச்சு. ஏன்னா சீமான்னு அப்படி மெய் மறந்து பார்க்குதுன்னா விஷயம் இல்லாமல் இருக்காதுல்ல. இந்த கோல்டன் மொமெண்ட்டுங்கிறது இப்போ இந்த மேடையில் நானும் வாங்குகிறேன், என் மகளும் வாங்குது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி என் தம்பிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது வந்து நக்கீரன் குடும்பம் வாங்கின மாதிரி தான். அது ஒரு கோல்டன் மூமெண்ட்டு தான். அது உண்மை. கஷ்டப்பட்டு சில விஷயம் பண்ணியிருப்போம். 30 வருஷம் கழித்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு பாரு. இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் கூசே, முனுசாமி வீரப்பன், கூசே லைட்டாக போகாமையாக தான் இருக்குது என் பிள்ளைய மேலே. ஆனால் நமக்கு அடுத்த அந்த ஜெனரேஷன் இந்த ரிலே கோலை வாங்கி கம்பீரமாக போகிறாங்கிறது ஒரு பெரிய மூமெண்ட் இல்லையா? பெரிய விஷயம். எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒத்துக்கிட்டது, நீ வரியா அப்படின்னு என்னை கூப்பிட்ருக்காங்க, வரேன். ரெண்டாவது, என் பிள்ளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் குழந்த பிறந்து, சிசரேனில் குழந்த பிறந்து மாமா கொடுக்குறாரு, நான் வருவேன்ட்டு வந்துச்சு. அதான் விஷயம். ஒரு உழைப்புக்கு 27 வருஷம் கழிச்சு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா என் பிள்ளைகளால், இந்த டீம்னால், அதை பார்த்த மக்களால், அதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது ZEE5 தான். ஏன்னா சார் இப்போ எல்லாருமே வராங்க, ஏன்னா எங்களை விட்டீங்கன்னு. ஒவ்வொரு டீமாக போவோம், ஒவ்வொரு இடமா போவாங்க. இல்லைப்பா எல்லாம் பார்த்தாங்கப்பா, பயப்படுறாங்கப்பா. இப்போ இதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? அது ZEE5க்கு நக்கீரன் வாழ்த்துக்கு. இல்லை, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன் அப்படின்னு. ஆனால் உயிரை பணையம் வச்சா தான் இந்த வேலையே செய்ய முடியும். அந்த சத்தியமங்கல காட்டில் கருட வேர் கூட கிடச்சிரும். ஆனால் வீரப்பனையாவோட ஒரு ஃபோட்டோ கண்டென்ட்டோ நீங்களே நான் கிடச்சிருக்காது. அந்த உழைப்புக்கும் அந்த தைரியத்துக்கும் எங்கள் எல்லாரோட சார்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த டீமோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா தம்பி? வீரப்பன் வந்து பாம் வச்சு கொலை பண்ண 22 பேரில் சுகுமார்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய பொண்ணை கண்டுபிடிச்சி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. வீரப்பனுடைய மூத்த மக வித்யா வீரப்பனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பாப்பா வந்து சொல்லுது, எங்கள் அப்பாவை கொன்னது எனக்கு ரொம்ப வலிக்குது, வருத்தம், கொன்றுக்கக்கூடாது அப்படின்னு. சுகுமாருடைய பொண்ணு, அந்த பிள்ளை சாகும்போது இது கைப்பிள்ளை, சின்ன குழந்தை. அப்போ அந்த கேள்வி இங்கே வைக்கும்போது நம்ம வீரப்பனுடைய மக அது சொல்லும், அப்பா பண்ணியிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. எத்தனை வருஷம் கழிச்சுங்க? 93க்கு பிறகு 30 வருஷம் கழிச்சு ஒரு தவறு எங்கள் அப்பா பண்ணியிருந்தாலும் தப்பு தான்னு ஒரு பிள்ளை சொல்லுதுல்ல, அதுக்கு இவங்க அதை கொண்டு வந்து வச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு கர்வமாக இருக்கும். ஒரு பெரிய பதிவு. ஏன் இந்த தருணத்தில் அந்த பிள்ளை பேசுகிறது நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயா பிரபாவத்தியமா ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். முதல்ல குழந்தைக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய மேடை, சந்தோஷமான மேடை. அப்பா கூடயும் சீமான் மாமா கூடயும் இருந்து எங்கள் டீம் இந்த அவார்டை வாங்குறது நிஜமாவே ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ். என்னென்னா, ஒரு 27 வருஷமாக அப்பா ஒரு விஷயத்தை பாதுகாத்து வைக்கிறாங்க, அந்த விஷயத்தை நம்பி கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு நினச்சது தான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு எனக்கு பக்கபலமாக இருந்தது எங்கள் டீம். ஒவ்வொருத்தவங்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து, ஏன்னா ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னா அது வேறு, இது டாக்குமெண்ட்ரின்ற போது ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப கரெக்டாகவும் எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்டன்ற பெரிய கடமை இருந்துச்சு எங்களுக்கு. அதை எங்கள் டீம், நம்ம கிரியேட்டர்ஸ் ஜெய் அண்ணா, வசந்த் அண்ணா, டிரெக்டர் ஷரத், கேமராமேன்,
ராஜ், அப்புறம் எங்களோட எடிட்டர், இவங்க இப்போ எங்கள் கூட இல்லை, இவங்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அவங்களுடைய சொந்த ஒரு முதல் ப்ராஜெக்டாக நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இது எங்கள் முதல் ப்ராஜெக்ட், பட் அவங்க போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து அந்த ப்ராஜெக்டோடைய வெற்றியில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் சீமான் மாமாவும் நான் போய் கேட்டேன், மாமா நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு. நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பேர் வந்து மனசார வந்து பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா நினைக்கிறோம். தேங்க்யூ. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. டு தி என்டையர் டீம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட் யூ கிவன் அஸ் இஸ் ஃபினாமினல். அண்ட் இந்த தருணத்தில் நக்கீரன் கோபால் சார், 37+ ஆண்டுகள் நீங்கள் வந்து பத்திரிகையில் ஆளுமை மட்டும் இல்லாமல் எங்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், இல்லை எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் வகையாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். Can we have it on stage, please? எங்களுக்கு இந்த போட்டோ பார்த்த உடனே அவ்வளோ ஒரு கூஸ் மூமெண்ட் இருந்தது. அண்ணன் சீமான் அண்ணன் பார்த்துட்டு அப்படின்னாரு, டபுள் ஓகே ஆயிருச்சு. அந்த மீசியை காப்பாற்றுறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்பங்க. இப்படி ஒரு கற்பனை நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மீசை நான் போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் படத்தை கழுவி பார்த்தோம்ல, கழுவி பிரிண்ட் போட்டு பார்க்குறேன், என்னைய மாதிரியே மீசை இருக்குது. பிரிண்ட் போட்டவன் மதன், இனியா உன்னைய மாதிரியே மீசை இருக்குது, ஐயே இதுக்கே 5 கேஸ் போடுவாங்களடா, மீசை இப்படி இருந்ததுக்கே 5 கேஸ் போடுவாங்க. அவரை பார்த்தேன், நம்மள மாதிரியே மீசை வச்சுருக்கீங்கன்னாரு. ஆமாண்ணே நான் தானே ஜூனியரு அப்படின்னு. ஏன்னா அவர் நமக்கு சீனியரில் மீசையில். ஆனால் இப்படி ஒரு கற்பனை, ஒரு தேங்க்யூ ஜி தமிழ் தேங்க்யூ. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், சினிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரபலங்களும் பெரியாள்களும் ஒருமித்து பாராட்டினது இந்த இதை பார்த்து எல்லாருமே. 4 நாளைக்கு முன்னாடி தம்பி அமைச்சர் உதயநிதி கூப்பிட்டாங்க பேசணுன்னாங்க. அண்ணே 2 தடவை பார்த்தனே, சுற்றி பார்த்தனே, என்னண்ணே என் பிள்ளைகளுக்கு தான் அது போகிறான். நான் சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு தான். உழைப்புக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சது இந்த மேடை. அதுவும் எங்கள் அண்ணன் சீமான் மூலமாக ஒரு விருது, அதுவும் என் பிள்ளைகள் வாங்குறாங்கன்னா அதை விட வேறு கோல்டன் மொமெண்ட் என்ன வேணும்? திஸ் இஸ் கோல்டன் மொமெண்ட். இது எங்கள் நக்கீரன் குடும்பத்திற்கு நாங்கள் அப்படியே தாரை வார்த்து வருகிறோம். அவ்வளோதான். சூப்பர். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஃபோட்டோ உங்களோட நக்கீரன் குடும்பத்தை அந்த வாலில் இருக்கணும். இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து நிறைய உண்மையான விஷயங்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அண்ட் பார்ட் 2க்காகவும் நாங்கள் வெயிட்டிங்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சீமானையா ஃபார் ஜாயினிங் அஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. கோல்டன் மொமெண்ட்ஸ் அவார்ட்ஸ் 2024ல் அடுத்தபடியாக என்ன விருது பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பல பரிமாணங்கள் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஹாப்பி ஹியூமன் பீங் அப்படின்னு சொல்லலாம். சித்ரா லக்ஷ்மன் அவர்களை மேடைக்கு மிக பணிவுடன் அன்புடன் அழைக்கிறோம். வெரி வெரி வார்ம் வெல்கம். பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் சித்ரா லக்ஷ்மன் சார் ஆன் ஸ்டேஜ். நம்பர் 1 அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சார் நீங்கள் அங்கீகரிக்க போகிறீங்க. எஸ் சார், நம்ம ஜீ தமிழோடைய நம்பர் 1 மெகா தொடருக்கு தான் இப்போ நம்ம விருது கொடுக்க போகிறோம். இது பெரிய கெஸ்டஸ், ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா அந்த டீமுடைய ப்ரொடியூசர் வந்து மேடைக்கு வந்துடுவார். அவரே வந்து அந்த விருது கேட்கல சார்? கேட்கல? இல்லை கேட்கலம்மா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. Yes, everybody together. It is the number 1 mega தொடர் of Zee Tamil, கார்த்திகை தீபம். And இந்த டீமின் தயாரிப்பாளர் நாராயண் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் இந்த விருதினை வாங்கிக் கொள்வதற்காக. Can we have Narayan sir to please join us on stage? சார்
பெரிய பெரிய வாழ்த்துக்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. கோல்டன் மூமெண்ட் அவார்டு. ஸோ இப்படிப்பட்ட தொடர்ந்து நம்பர் 1ல் இருந்து இப்படி ஒரு விருது கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கோல்டன் மூமெண்ட்டு. அது சார் கையினால் வாங்குறது, சார் ஒரு டெக்னீஷியனாக இருந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட்டு சார் கையினால் வாங்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி, அர்த்திதா, மீரா மேடம் எல்லாருடைய உழைப்பு, டைரக்டர் கார்த்தி, கேமராமேன் ராஜேஷ் எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இந்த வெற்றிக்கு காரணம். அவங்க எல்லார் சார்புலையும் நான் இங்கே வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நட்சத்திரங்கள் இதில் ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பெரிய துணையாக இருந்து ஒரு பில்லராக இருக்குது நீங்கள். இப்போ எங்களை பிசினஸ் ஹெட் ஜீ தமிழ் ரமணகிரி வாசன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கோல்டன் மூமெண்ட் அவார்ட்ஸ் 2024ல் அடுத்த கேட்டகரியில் அடுத்த விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்க்க போகிறோம். ஏவி ப்ளீஸ். வேறொரு இடத்திலிருந்து எடுத்து வந்து நடப்பட்ட பூச்செடிக்கு அந்த புதிய மண் பழக கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். அந்த மண்ணோடு இணைய அதன் வேர்கள் சற்று முரண்டு பிடிக்கும். அப்படி வெளிநாட்டில் சுதந்திரமாக வளர்ந்த ஒரு பெண் விதிகளை வகுத்து வாழும் ஒரு தமிழ்நாட்டு குடும்பத்தோடு இணைந்தால் என்னவாகும்? அதை அழகாகச் சொல்கிறது இந்த சந்தியா ராகம். குற்றம் செய்பவர்களை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சொல்வது அறமாகுமா? அப்படி எப்போதும் பெண்களின் வாழ்க்கை முறையையே குறை சொல்லும் இந்த சமூகம் மாறுமா? இந்த நூற்றாண்டு கேள்விக்கு தன் பங்கிற்கு பதில் சொல்ல முனைகிறது சந்தியா ராகம். கல்லூரியில் துப்பட்டா அணியாமல் போனதற்காக கல்லூரி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்படும் மாயா. ஆடை கட்டுப்பாட்டை எதிர்க்கும் மாயா. அவளுக்காக ஓரணியில் திரளும் மாணவிகள். அப்போது அங்கு வரும் ரகுராம். அதன் பிறகுதான் நடந்தது அதிசயம். ஆம், அங்கு ரகுராம் பேசினார். அவராக இல்லை, கோடிக்கணக்கான பெண்களின் மனசாட்சியாக. இதோ பாக்குறீங்கல்ல, இதுதான் இவ போட்டிருக்கிற ட்ரெஸ். இதுல எங்க சார் ஆபாசம் இருக்கு? எங்கயாவது உடம்பு தெரியுதா? எங்க பொண்ணு சரியாதான் சார் இருக்கா? இதுல குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களை தான் சார் நீங்க மாத்திக்கணும். புரியுதா? பழமையை ஆதரிக்கும் மனிதனின் உள்ளத்திலிருந்து அங்கு வெளிவந்தது எல்லாம் புரட்சியின் வார்த்தைகள். பசங்க பார்வை தப்புனா அவங்கள தண்டிங்க. ஒன்னா பசங்களை மாத்துங்க, இல்லனா உங்க சட்டங்களை மாத்துங்க. எந்த ஆடை அணிய வேண்டும் என்பது பெண்களின் உரிமை. ஒருவேளை அது தவறாக தெரிந்தால் அது பெண்களின் தவறல்ல, அதை தவறாக பார்க்கும் கண்களின் தவறு என ஒரே காட்சியில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பகுத்தறிவு பாடம் எடுத்த இது புரட்சியான கோல்டன் மொமெண்ட். ஒரு மிகப்பெரிய கைத்தறல் இந்த என்டையர் டீமுக்கு கொடுக்கலாம். அந்த கைத்தறல மேடைக்கும் அழைக்கலாம். ரமணன் சார், யூ மஸ்ட் பி சோ ப்ரவுட் இந்த தருணத்தில் இல்லையா? ஒரு அழகான சந்தியா ராகம் அப்படின்ற ஒரு கலை, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணது. ப்ளீஸ் டெல் அஸ் ஹவ் யூ ஃபீல் அபவுட் திஸ். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோப்ஸோடு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிஜமாகவே இந்த சீரியலில் இந்த மொமெண்ட்டு தான் வந்து இந்த சீரியலோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதோடு வந்து இந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து என்ன டிசைட் பண்ணணும், பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் வேணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து நம்ம ஆடியன்ஸ் போலுக்கு விட்டோம். ஸோ அவங்களுடைய முடிவு என்னவோ அதுதான் ரகுராமோட முடிவாக இருந்தது. ஸோ இந்த மொமெண்ட் வந்து நிஜமாகவே வந்து ஒரு கோல்டன் மொமெண்ட். எப்போல்லாம் நம்ம வந்து
சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை நம்ம ஒரு கரெக்டான ஒரு ட்ராமாட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வந்து ஒர்க் ஆகிருக்கு. அது இந்த சீரியல்லையும் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் இது எப்போவுமே இந்த சீரியல் வந்து பார்க்குறப்ப வந்து இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த ஹோல் சீரியலுடைய கான்செப்டு. ஸோ இன்றைக்கி தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் எங்கே வெளில போனாலும் உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. இப்போ எங்கே வெளில போனாலும் சீனு மாயா நல்லா இருக்காங்களா, ரகுராம் ஜானகி நல்லா இருக்காங்களா, மணிவண்ணன் பத்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் சந்தியாராகம் மூலமாக கிடச்சிருக்கு. அண்ட் ரமணன் சார் வளர்த்து விட்ட ஒரு சின்ன குழந்தை 170 எபிசோடு தான் ஓடி இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வர ஜி அவார்ட்ஸில் மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஹெவியாக டஃப் கொடுப்போம். ஸோ ரெடி ஆகிக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அழகான ஒரு பயணம். சொன்ன மாதிரி 170 எபிசோடு இப்போதைக்கு முடிச்சிருக்கீங்க. பட் தொடர்ந்து இது பல 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 ஆயிரக்கணக்கான எபிசோட்ஸ்க்கு போகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். விஷிங் யூ கைஸ் கிரேட் டைம்ஸ் அட் ஜீ தமிழ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ரமணன் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் as well. அடுத்த விருதுகளை வழங்குவதற்காக இந்த மேடையில் and we'll also have the gorgeous Meenakshi to join us. Mrinalini and Meenakshi தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்கிறோம். ஹாய் மினலினி, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க் யூ ரொம்ப. ஹலோ, வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆல் குட்ங்க. சூப்பர். நீங்க பிரசன்ட் போகும் அவார்டோட நாமினீஸை முதல்ல பார்த்துட்டு போறோம். அந்த மாஸ் பில்ட் அப் சீன் நாமினீஸ் ப்ளீஸ். Golden Moments Awards 2024 Best Mass Build-Up. The nominees are நினைத்தேன் வந்தாய், மதுரை கதிர்வேல் முருகா, பழனி பதிவாய் பாலகுமாரா, அண்ணா, இதயம், கார்த்திகை தீபம், சீதாராமன், and the winner is ஓகே கார்த்தி, நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க கார்த்தி இன்னைக்கு சாயங்காலமே. அதனால் நான் டக்குன்னு இந்த குயிக்காக ஒரு 5 ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு கேட்க போகிறேன். அதுக்கான பதில் வாட்டி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஈஸியாக ரேபிட் ஃபயர் ஸ்லோவாகவே கேட்குறேன். ஓகே, ரெடி? ஃபேவரட் ஹீரோ? சூப்பர் ஸ்டார் அஜித் சார். ஃபேவரட் ஹீரோயின்? த்ரிஷா மேம். த்ரிஷா மேம். த்ரிஷா மேம். த்ரிஷா மேம். ஓகே. ஃபேவரட் மூவி? ஜில்லுன்னு ஒரு காதல். சில்லுன்னு ஒரு காதல் கார்த்தியோடைய ஃபேவரட் மூவியா? ரீரிலீஸை பிளான் பண்ணுங்கடா. ஓகே, அடுத்தது பிடிச்ச கார்? லாம்போகினி அவெண்டர். ஃபேவரட் பெட்? டாக்ஸ். ஃபேவரட் சாங்? முன்பே வா. முன்பே வா. ஃபேவரட் ஃபுட் ஐட்டம்? பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஃபேவரட் ஹுக் ஸ்டெப், டான்ஸ் ஸ்டெப்? ஃபேவரட் டான்ஸ் ஸ்டெப்? டான்ஸ் ஸ்டெப்பா? டான்ஸ் ஆடும். ஃபேவரட் பர்ஃப்யூம்? ஷானல் ப்ளூ. ஃபேவரட் பர்சன் இன் தி வேர்ல்ட்? சூப்பர் பவர் காட் பாபா. எல்லாருக்கான ஃபேவரட் கார்த்தி அவர்கள். ஃபேவரட் இத்தனை கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஃபேவரட் நம்பர் சொல்லிடுங்க லாஸ்டா.
21 நான் பிறந்தேன். சூப்பர். எதுக்கு இதெல்லாம் கேட்டோம்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கிஃப்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. லாம்போகினி கார் 21 நம்பரில் இந்த சேனல் பர்ஃப்யூமோட கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் வந்து நிற்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக த்ரிஷா மேடம் படத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, சூப்பர் ஸ்டார் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க, அஜித் சார் முடிஞ்ச ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்படியே திருப்பி உங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணுறீங்கன்றதான் எங்களோட ஆசை. தேங்க்யூ. மை ஆல் யூர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ டார்லிங். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல விருதுகள் வாங்கிட்டே இருக்குன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ. ஹலோ ஐயா இங்க பாருங்க ஐயா. யார் நீங்க பண்ணல சேர் எடுத்து உள்ள வரீங்க? யார் நீங்க? நான் தான் சித்திரகுப்தன். தம்பி யார் எவங்கிட்ட மாட்டின்னு துவைக்கிற அவரா நீங்க? ஆமாம், நீ யார்? நான் தான் ஷோட ஆங்கர்ஸ். இந்த ஜீ தமிழ்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவித்துக் கொண்டிருப்பவன் தானே. தெரிந்து விட்டது. ஆமா, என்ன கலரா லைட் எரிகிறது, அழகழகான பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது இங்கு? ஐயா, இன்னைக்கு ஜி கோல்டன் மொமெண்ட் அவார்ட்ஸ். ஆமா. சபாஸ். மாசம் அமாவாசை பௌர்ணமி வருதோ இல்லையோ, ஜீ தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டா சொல்லுங்க. அதாவது ஷோ பண்ணி அவார்டு கொடுங்கடான்னு சொன்னா அவார்டு கொடுக்கறதே ஒரு ஷோவா பண்றீங்க பாத்தீங்களா? சபாஸ்மா, உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். சரி, யமன் வருகின்ற நேரமாகிவிட்டது. வளவலன்னு உங்ககிட்ட பேச முடியாது. சரி, அவர் வர நேரமாகிட்டது. நான் அசதியாக இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குறேன். ரெஸ்ட் எடுங்க. தம்பி, அவர் வந்தா என்னை எழுப்பி விடு. உலகத்தில் கொசுத்தொல்லை அதிகமாகிவிட்டது. டேய் சித்து, யாராவது டேய் நான் பிரபுடா. யாராவது எந்த பிரபுடா? வெங்கட் பிரபு. பிரபா ஐயா, கோட் அப்டேட். கோட்டா இப்பதான் வெட்டி இருக்கோம். பிரியாணி போட்டோன்னு சொல்றேன், வந்து சாப்பிடுறியா? பிரபு, என்ன எதற்கு என்னை வர சொன்னீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள் பிரபு. டேய் சித்து, என்னுடைய வேலை என்ன? ஆயுள் முடிந்தவர்களை அப்படியே அலேக்காக தூக்கி கொண்டு வருவது. என்னிடமிருந்து தப்பித்தவர்கள் உண்டா? இல்லை பிரபு. இல்லையா? ஆமா. ஆனால் என்னிடமிருந்து தப்பித்திருக்கிறார்கள் ஒரு 3 பேர். யார் பிரபு அது? அவர்கள் இந்த ஜீ தமிழில் தான் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? யாருன்னு சொல்லுங்க பிரபு. நினைத்தாலே இனிக்கும். ஆனா நம்ம பொம்மி. ஆமா. அடுத்து மாரி சீரியலோட மம்மி. அடுத்து இவன் இந்த சீரியல்ல வரதே கம்மி. யார் அந்த டம்மி? அவன் தான் இதயம் சீரியல் நடிக்கிறானே, இதயம் இல்லாமல். அந்த வாசு. ஆமா பிரபு, நீங்கள் ஆணையிடுங்கள். அவர்கள் 3 பேரையும் ஒரே புடி பிடித்து விடுகிறேன். என்னது? ஒரே புடி பிடிக்கவா? உன்னை நான் செருப்பால அடிக்கவா? ஏன் பிரபு? பின்னடா ஏண்டா, அவனுங்க தப்பிச்சு போகும்போது காலுக்கு அடியில தலைக்கணை வச்சு கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இப்ப வந்து அவங்கள பிடிக்கவா கடிக்கவான்னு என்கிட்டயே நடிக்கிறியா? மன்னித்து விடுங்க பிரபு. நான் அவர்களை கூப்பிடட்டுமா பிரபு? கூப்பிடடா. ஏ பொம்மி, எங்கே இருக்கிறாய்? எங்கடா அந்த பொம்மி? பிரபு, இங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டிருக்கோம். பொம்மி நம்மை பார்த்தவுடன் பயந்து விட்டிருப்பா. ஆமா, பம்பி விட்டாள் என்று நினைக்கிறேன். ஆமாம். அவள் எப்படிடா இறந்தாள்? பிரபு, சொல்லுங்கள். எல்லாம் சேர்ந்து பிளான் செய்து கொன்று விட்டார்கள் பிரபு. இது கொன்று விட்டார்களா? எப்படி? ஆனால் அவர்கள் சும்மா விடவில்லை. ஆவியாக வந்து எல்லாத்தையும் சுட்டாங்க பிரபு. எல்லாத்தையும் சுட்டாங்களா? எல்லா வில்லனையும் சுட்டாங்களா? இல்லை பிரபு, அதிரசம் சுட்டாங்க, தோசை சுட்டாங்க, முறுக்கு சுட்டாங்க பிரபு. ஏய் சித்து, பேய்னா பழி வாங்க தானே சுடணும், பலகாரம்லாம் சுடுது. பிரபு, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு பிரபு. என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? சாதாரண பேய் அல்ல. பின்ன அக்கவுண்ட் பேயா? பிரபு, வேற என்னடா? அந்த பேய் பிரெக்னன்ட் பேய். எது? பிரெக்னன்ட் பேயா? அப்படி என்றால் என்ன? அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஒரு எபிசோடு எடுத்திருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, வில்லன்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க பவர் எல்லாம் கட்டி போட்டாங்க. ஆனா அவங்க சும்மா விடல. அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை பேயை ஏவி விட்டு அந்த வில்லன்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வயித்துக்குள்ளேயே வந்து அந்த குழந்தை பேய் உட்கார்ந்துருச்சு பிரபு. ஏண்டா, அது என்ன வயிறா இல்ல கிழிச்சு வச்ச கூண்டாடா? குழந்தை போய் சுத்தி வந்து உட்கார்றதுக்கு? ஆமாம் பிரபு. இது மட்டும் இல்ல பிரபு, பேய் எல்லாம் காலாகாலமா வெள்ளை புடவை தானே கட்டும். ஆமா. ஆனா இந்த பேய் மட்டும் கருப்பு கலர்ல டிசைனர் புடவை கட்டுது பிரபு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன? எல்லாம் கொலாபரேஷன் தான். எல்லாம் ஸ்பான்சர் கொடுத்தவங்க திட்டுவான்ல.
அடுத்து யார் அதை சொல்றா? அடுத்த ஒரு பேய் இருக்கு பிரபு. அது சாதா பேய் இல்ல, அது வேற மாதிரி பேய். வேற மாதிரி பேயா? ஆமா பிரபு. பேய்னா பொதுவா காத்துல பறக்கும், ஆனா இது மாறி வயிற்றிலேயே பறக்கும். எனக்கு தெரியும். அதுக்கு நான் கொடுக்கிறேன் இன்ட்ரோடக்ஷன். கொடுங்க பிரபு, கொடுங்க. டயலாக்க மறந்த இவன் பாவிமா, எங்க இருந்தாலும் ஓடடி வா தேவிமா. அடுத்தது யாரோ ஒரு பேய் இருக்கான்னு சொன்னீங்க, அவனை கூப்பிடு. 2 லேடிஸ் பேய் கொடுத்தோம் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரு ஜென்ஸ் சீட்டுக்கு ஒரு பேய் கொடுத்துருக்கானுங்க பிரபு. அப்படி என்றால் நான் கிளம்புகிறேன். பிரபு ஏன் கிளம்புறீங்க? லேடிஸ்னா பரவாயில்ல, கொஞ்சம் குழுகுலும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா ஜென்ஸ்னால எனக்கு ஒரு அலர்ஜிடா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஆக்ரோஷமான பேய் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பேய், இது ஒரு டான்ஸ் பேய், இது ஒரு கண்டென்ட் பேய், மொத்தத்துல இது ஒரு கலை பேய், மொத்தத்துல இது ஒரு கன்றாவி பேய். அப்படி சொல்லு பிரபு. ஆட்டை வெட்டி பிரியாணில போட்டா அது பீஸ், ஆட்டையே எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்தா அவன் தான் வாசு. யாரா அந்த வாசு? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கடா. ஆமா பிரபு. அவன் எப்படி மருடராய் இங்க வந்தான் தெரியுமா பிரபு? எப்படிடா வந்தான் அவன்? காரை விட்டு ஏத்துனாங்க, ஸ்பாட்லயே அவன் ஆர்ட் எடுத்து ஹீரோவுக்கு மாத்துனாங்க. ஏய் சித்து, நான் பாத்துர்க்கேன்டா. பாத்துர்க்கீங்களா? இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே இதயமே. அதானடா சித்து? கரெக்டா சொன்னீங்க பிரபு. அந்த புவி தம்பி எப்படி சீரியலுக்குள்ள வந்தார்னா, எப்படிடா வந்தான்? உயிரை கொடுத்து நடிப்பேன், உயிரை கொடுத்து நடிப்பேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு பிரபு. சரி, அத ஒரு டைரக்டர் கேட்டாரு, தம்பி நீ உயிரை கொடுத்து நடிப்பியா அப்படின்னாரு. சத்தியமா உயிரை கொடுத்து நடிப்பேன் சார் சொன்னான். உடனே சாரு அவனை எபிசோட்லயே அவன் உயிரை எடுத்துக்கிட்டு அடுத்த எபிசோட்ல இருந்து ஆவியா நடிக்க வச்சிட்டு இருக்காரு பிரபு. சோ சார், அந்த தம்பி நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்குடா. இங்க பாருங்க மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சீரியல்ல பேய ஓட்டுங்க, ஆனா பேய வச்சே சீரியலை ஓட்டாதீங்க. இன்னைக்கு இந்த கருத்து போதும், நாங்க வரோம். ஒவ்வொரு முறையும் கோல்டன் மொமெண்ட் அவார்ட்ஸ் இந்த மேடையில் சந்திக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன விஷயம் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசணும், ஷேர் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், கண் கலங்கணும், இப்படி எல்லாம் இருந்தது. இந்த வாட்டி ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு பயணம் இருந்தது. எப்போவுமே நின்று திரும்பி பார்த்து இந்த தருணங்கள் நல்லா இருந்ததில்ல, இவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம்ல, நீ நல்லா இன்னும் பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்குற அந்த ஒரு மேடையா கோல்டன் அவார்ட்ஸ் மேடை எப்பயும் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஆங்கராக நாங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறது இன்னும் பெரிய சந்தோஷம். அப்சல்யூட்லி. அண்ட் தொடர்ந்து நிறைய நாட்கள் நம்ம எல்லாருமே ஓடுறது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தங்கமான தருணம் உருவாகுமா அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய கோல்டன் மொமெண்ட்ஸை நீங்கள் செரிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் இன்னொரு அழகான மேடையில் உங்க எல்லாருமே சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் டியரஸ்ட் விஜய் அண்ட் மீ அச்சுமா. சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தி ஜீ தமிழ் வழங்கும் கோல்டன் மொமெண்ட் அவார்ட்ஸ் 2024 கோ பவர்ட் பை ஹமாம், எங்களின் மிகச்சிறந்த சர்வ பாதுகாப்பு. ஸ்பெஷல் பார்ட்னர் கோல்ட் வின்னர், லட்சக்கணக்கான அம்மாக்களின் நம்பிக்கை. கோ பிரசன்டட் பை ஜுவல்வன் கோல்டன் டைமண்ட்ஸ் போத்தி சம்மர். வாங்க படிக்கலாம். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். சின்ன ஜாலியாக சந்தோஷமா இருங்க. லைஃப் சும்மா 4 3 44 கலர்ல மாறிடும். டேக் கேர். டாடா.